திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். முதலமைச்சர் விஜயன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கே தெரியும், நாங்க 2 மாசத்துல பல விஷயங்கள் நம்ம கைவிட்டு எண்ணிக்கிட்டே போலாம். பல திட்டங்கள் வெறும் பேப்பர்ல அறிக்கையா மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மில்லிட்டன் குளிர்பதன கிடங்கு அங்க இருக்கு. 2500 சேமிப்பு கிடங்கு ஒன்று அங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த உணவு பதப்படுத்தும் தொழிற்பூங்கா இருக்கும். உங்களுடைய பழங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும், பூக்களாகட்டும், உங்களுடைய நலன் கருதி இதை நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடை 24 மணி நேரமும் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்புக்காக நம்ம அண்ணன் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது சிறப்பாக நடைபெற்றுட்டு வந்துட்டுருக்கு. இதை தவிர நலம் டிஎன் நம்மளுடைய சமூக பொறுப்பு நிதி மூலமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே அதை இன்னும் சீரமைப்பு பண்ணுறதுக்கான ஒரு நல்ல திட்டம் நலம் டிஎன் மூலமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதைப்பொருள் இல்லாமல் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாங்கனி நகர் திட்டம் மூலமாக அடிப்படை வசதிகளையும் அதே மாதிரி நகர வளர்ச்சி புதிய திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதில் முழுவதும் இதே மாதிரியான திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். நம்மளுடைய அரசாங்கத்தோட 4 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம், தொழில், சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு. இந்த 4 பில்லரை கண்டிப்பாக உயர்த்தி கொண்டு போகணுன்றது நம்ம தாவேக அரசாங்கத்தோட முன்னுரிமையும் சரி, நம்மளுடைய அண்ணன் விஜயண்ணாவுடைய முன்னுரிமையும் சரி. அதை தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தொழிற்சாலைகளில் அம்மோனியா கசிவு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான நாங்கள் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி தொழிற்சாலைகளில் எந்தவித ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காமல் மக்கள் உயிர் எங்களுக்கு முக்கியன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இவங்களுக்கான ஒரு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அந்த திட்டம் விரைவில் அனௌன்ஸ் பண்ணப்படும். அது மக்களாகிய உங்களுக்கும் பெருமையாகத்தான் இருக்கும். இதே மாதிரி கடைசி வரை திட்டங்கள் பேஜில் மட்டும் இல்லாமல், அறிக்கையாக மட்டும் இல்லாமல், பயனாளிகளோட கைகளுக்கு போய் சேரும் என்பதை வச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற அணை பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. அதை பற்றி நான் இன்னைக்கு காலையில் போய் ஆய்வும் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற பிரச்சனைகள் முழுமையாக புரிந்துட்டு கண்டிப்பாக விவசாயிகளோட நலனுக்காகவும் தொழிலாளர்களுக்கான நலனுக்காகவும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும். இதுக்கான நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாகவும் மீதி அரசாங்கத்தோட மூலமாகவும் கண்டிப்பாக இதுக்கான சிறப்பு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். அதுக்கான நடவடிக்கைகள் ஆல்ரெடி நிறைய முன்னேற்றம் நடந்திருக்கு. வாட்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட குவாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் அந்த ஒரு சேவையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.